ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வாழைப்பூ வறுவல். அதாவது வாழைப்பூ கூட்டு வைப்போம், பொரியல் பண்ணுவோம். இது வந்து வறுவல். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல வாழைப்பூ நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அதில் உள்ள நரம்பு அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து கழுவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பஜ்ஜி மாவு பஜ்ஜி போடுவோம்ல அந்த மாவு, அது அந்த மாவு வந்து இந்த பூவில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் மாவு போட்டு, அதோட கொஞ்சம் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து, உப்பு கொஞ்சம் சேர்த்து முதல்ல நல்லா பிரட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். லைட்டாக தண்ணி தெளிக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து ஒரு பிரட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து அது மறுபடியும் அப்படி பிரட்டி 2 நிமிஷம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆயில் சூடு பண்ணி வறுக்கணும். அதுக்கு கொஞ்சமாக அதில் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகிடணுன்னா இதை எடுத்து போட்டு வறுத்து நல்லா திருப்பி விட்டு, அந்த முறுமுறுப்பு எப்படி வந்துருச்சுன்னா அந்த தண்ணி சத்தம் அடங்கிருச்சுன்னா நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டோம்னா அதேமாரி இருக்கிற பூ எல்லாமே அது மாதிரி போட்டு, நான் இப்போ வந்து கொஞ்சமாக தான் செஞ்சு காட்டுறேன். வேணுங்கிறவங்க எவ்வளோ பூ போடணுமோ அவ்வளோ பூ போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி மாவு, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாமே கொஞ்சம் கூட போட்டுக்க வேண்டியது. இதை அப்படியே வறுத்து எடுத்துட்டோம்னா சூப்பரான வாழைப்பூ வறுவல் முறுமுறுன்னு இருக்கும். இது வந்து சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், சும்மா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். சாயந்தர நேரத்தில் சாப்பிடலாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு வறுத்து கொடுக்கலாம். நல்லா மிளகாத்தூள் எல்லாமே போட்டு காரசாரமாக வறுத்தா சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.